ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். பெருமாள் திருமொழியாகிய சுவாமி குலசேர பெருமாளுடையதான பாசுரங்களில் வரக்கூடியதான திருநாமத்தினுடையதான பெருமைகளெல்லாம் வைபவங்களெல்லாம் அனுபவிச்சுன்னு வந்தோம். இதுக்கடுத்து திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறதான அற்புதமான ஒரு பிரபந்தம். இது சுவாமி திருமிழிசைப்பிரான் அருளி செய்தது. அந்த திருச்சந்த விருத்தத்தில் 6 இடங்களில் 6 பாசுரங்களில் நாமத்தினுடையதான பிரபாவத்தை சொல்லிட்டு போகிறார் சுவாமி திருமிழிசைப்பிரான். அதில் 13வது பாசுரம், மொத்தம் 120 பாசுரம் இது. அதில் 13வது பாசுரம், இன்னையென்று சொல்லலாவது இல்லையாது மிட்டிடை பின்னைகழ்வ நண்பருன் பிணக்குணர்ந்த வெற்றியோய் பின்னையாய கோலமோடு பேருமூரும் ஆதியும் நின்னையார் நினைக்கவல்ல நீர்மையால் நினைக்கலே அப்படின்னு இந்த பாசுரம். இதில் சுவாமி திருமிழிசைப்பிரான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, பகவானுடைய அவதார ரகசியம் அதை வைகுண்டத்தில் இருக்கிற வைகுண்டத்தில் பரபிரம்மம் இருக்காரே பரமான அவஸ்தையில், அதை கூட நம்ம புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவதாரத்தில் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு மனுஷனாட்டம் நடமாடின்னு இருக்கார், பேசி பழகிறார். ஆனால் மனுஷத்வே பரத்வம் அப்படின்றார். மனுஷனாக இருந்துட்டே பரபிரம்மமாக இருக்கார். நான் சொல்கிறேன் நீ வைகுண்டம் போன்றார். ஒரு பக்கம் பார்த்தா மனுஷனாக இருக்கார், திடீர்னு பார்த்தா ஜடாயுவை பார்த்து நான் சொல்கிறேன் நீ வைகுண்டம் போ அப்படின்னு அனுப்புகிறார். அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கார், ஆனால் மனுஷன்றார். திடீர்னு பார்த்தா விஸ்வரூப தரிசனமே காட்டார் ராமாவதாரத்தில். எங்கன்னா லங்கையில் யுத்த பூமியில் பெரிய யுத்தம் ராவணனோடு நடக்குச்சு. அதில் மூலபல யுத்தம் அப்படிங்கச்சு. அந்த மூலபலத்தில் இதோ ராமர் அதோ ராமர் அப்படின்னு சொல்லும்படிக்கு எங்கே பார்த்தாலும் ராமராகவே தெரிகிறார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். இந்த விஸ்வரூபம் எப்படி காட்ட முடியும் மனுஷனாக இருந்தால்? இதை மாதிரி பார்த்தோம்னா 1000 விஷயங்கள். ஒரு கல்லாக இருந்த அகல்யையே பாததூளியினால் மாத்திரம் பெண்ணாக ஆக்கி அவளுடைய சாப விமோசனம் பண்ணினார் அப்படின்னும், சிவனுடைய தனுசை பங்கம் பண்ணினார்னோ, இதெல்லாம் அதிமானுஷஸ்தவத்தை சுவாமி கூறத்தாழ்வானோ இதெல்லாம் எடுத்து விஸ்தாரமாக சொல்கிறார். மனுஷஸ்வபாவமாகவே இல்லையே, ஆனால் மனுஷனாக நடிக்கிறார், பார்த்தா பரபிரம்மன்றதை காட்டுறாரே அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ அவதாரத்தில் ரகசியம் இருக்கு இல்லையா? இது பகவத்கீதையிலையும் கண்ணன் உபதேசம் பண்ணுறான். அவள் பகவானாக பார்த்து காட்டி கொடுத்தாலே ஒழிய அவதார ரகசியங்களாக நமக்கு புரிஞ்சிக்க முடியாது. நம்மளுடைய சாமர்த்தியத்தினால பகவானுடைய அவதாரத்தை ரகசியத்தையும் புரிஞ்சிக்க முடியாது, அவனுடைய நாமத்தினுடைய மகிமையும் புரிஞ்சிக்க முடியாது, அவன் அவதாரம் பண்ண திவ்யதேசத்தினுடைய வைபவத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ திவ்யதேச வைபவம், பகவானுடைய திருநாம வைபவம், பகவானுடைய அவதார வைபவம் மூணுத்தையுமே தெரிஞ்சுக்கணுமானா இது நம்மளுடைய சாமர்த்தியத்தினால தெரிஞ்சிக்க முடியாது. பகவான் பார்த்து கிருபை பண்ணி நமக்கு காட்டி கொடுத்தாதான் ஒன்று அவனாக வாயால் சொல்லணும், இல்லைன்னா உள்ளேருந்து ததாமி புத்தி யோகம்னு உள்ளேருந்து அதை ஞானத்தில் விகசிதமான ஞானமாக ஆக்கி அதில் நமக்கு காட்டி கொடுத்தா தான் உண்டு. இப்போ பகவானுடைய கிருபையினால் பெறவாளுக்கு ஞானமானது தெளிவாக இருக்கும், உள்ளது உள்ளபடி உணர முடியும். அது பகவத் அவதார ரகசியமாக இருக்கட்டும், பகவானுடைய திருநாம மகிமையாக இருக்கட்டும், அல்லது பகவானுடைய அவதார திவ்யதேசங்களுடைய வைபவமாக இருக்கட்டும், எல்லாமே பகவான் காட்டி கொடுத்தாதான். ஏன்னா எல்லாமே ஸ்தூலமாக பார்த்துட்டோம்னா 3மே பிரயோஜனம் இல்லை. வைகுண்டத்தை விட்டு பகவான் அவதாரம் பண்ணானா இவனை மனுஷனாக வந்திருக்கானா, இவனை மனுஷன் அப்படின்னே நினச்சி பார்த்துட்டு இருந்தவானா அவனை பகவான்ற அந்த ஞானம் வராதனால மோட்சம் கிடைக்காது. நேராக பார்த்துட்டதுனால மட்டும் மோட்சம் கிடைச்சிடாது. அதே மாதிரி பகவானுடைய நாமத்தெல்லாம் வெறும் சாதாரண சப்தம் மாதிரி கூப்பேன் சூப்பேன் லில்லி புல்லின்னு எதுதோ சொல்கிறா, பப்ளு குப்ளுன்னு கூப்பிட்றா, இந்த மாதிரிலாம் கூப்பிட்றாளே, அந்த மாதிரி சப்தத்தோட பகவானுடைய நாமம் அச்சுதா அனந்தா கோவிந்தா நாராயணா வாசுதேவாலாம் சாதாரணம் இல்லையா? அதெல்லாம் திவ்ய நாமம்னு என்ன தானே சொல்கிறோம். அப்பேற்பட்டதை போய் ஒரு சாதாரண சப்தம் மாதிரி நினச்சிடக்கூடாது பிராகிருதமாக. அதே மாதிரி திவ்ய தேசங்களையும் சாதாரண இதுவும் ஒரு ஊர் தானே. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா சாதாரண ஊர், ஏதோ தமிழ்நாட்டில் அது ஒரு கிராமம் அல்லது ஒரு ஊர். ஸ்ரீரங்கம்னா தமிழ்நாட்டில் ஒரு ஊர். அயோத்தி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஊர். மதுரா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஊர். பண்டரிபுரம் மகாராஷ்டிராவில் ஒரு ஊர். துவாரகை குஜராத்தில் ஒரு ஊர். இப்படி நம்ம நினச்சிட்டே போனோமானா இது ஊர்னு சாதாரணமாக பார்க்கச்சே பிராகிருதமாக தான் தெரியும். அது திவ்யமானது. அதுதான் ஆழ்வாராச்சாரியெல்லாம் காட்டி கொடுத்தா. இது திவ்ய தேசம்னா பகவான் உகந்து வாசம் பண்ணுற இடம்.
அப்போ இந்த 3 விஷயமும் திவ்யம் திவ்யம் திவ்யம்னு பார்க்க தெரியணும். அது பகவானா காட்டி கொடுத்தாதான் உண்டுப்பா. நம்மளுடைய சாமர்த்தியத்தினால நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறத இந்த பாசுரத்தை சொன்னார். நின்னையார் நினைக்க வல்லர் நீர்மையால் நினைக்கலே. நீயா பார்த்து கிருபை பண்ணி காட்டி கொடுத்தாலே ஒழிய யாரால புரிஞ்சின்ற முடியும்? அதில் தான் பகவானும் அர்ஜுனனுக்கு உபதேசம் அளிச்சவே பகூனிமே வெதிதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா அப்படின்னு ஆரம்பிச்சு ஜன்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னும் அதே மாதிரி பகவான் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதா அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பகவத்கீதையில் தன்னுடைய அவதார ரகசியத்தை தானே சொல்கிறார். 4வது அத்தியாயத்தில் அவதார ரகசிய யோகம்னே அந்த அத்தியாயத்துக்கு பேர். இப்படி பகவானே தானே உபதேசம் பண்ணி காட்டி கொடுத்தாலே ஒழிய புரியாது. நான் மாயைன்ற ஒரு திரையை போட்டுண்டு இங்கே பார்க்குறதுக்கு மனுஷனாட்டம் நிற்கிறேனே தவிர நான் மாயைன்ற திரையை விலக்கிவிட்டேன்னா நான் யாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஆனால் அதை பார்க்குறதுக்கான சக்தி எல்லாருக்கும் இல்லை. நான் பார்த்து காட்டி கொடுத்தாதான் உண்டு அப்படிங்கிறத பகவான் கீதையில் அங்கே சொல்லிட்டு போகிறார். சம்பவாமி ஆத்ம மாயையான்னு வேற சொல்கிறார். சம்பவாமி யுகே யுகேன்னு வேற சொல்கிறார். அது மாதிரி இருக்கிறதுனால பகவானுடைய அவதாரம் திவ்யம், அவனுடைய நாமம் திவ்யம். அவன் அவதாரம் பண்ணுற ஊர் ஆகிய மதுரா, அயோத்தியா போன்றதான ஸ்ரீபெரும்புதூர் போன்றதான ஊர்கள்லாம் திவ்யம் அப்படிங்கிறது, திவ்ய தேசங்கள்லாம் திவ்யம் திவ்யம்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த புத்தி பகவான் கொடுத்தாதான் உண்டுங்கிறார். அதில் சொல்லிட்டு வச்ச பேரும்னு சொல்கிறார். பகவானுடைய நாமத்தையும் சொல்கிறார். அவனாக பார்த்து காட்டி கொடுத்தாதான். ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது? பகவான் நாமம் இவ்வளோ உயர்ந்ததாச்சே அப்படின்னு பகவானை காட்டிலும் உயர்ந்ததுன்னெலாம் வியாக்கியானங்களில் சொல்லிட்டு போகிறா. ஆனால் அது ஏன் எல்லாருக்கும் புரியலை அப்படின்னா அவன் பார்த்து கிருபை பண்ணி காட்டி கொடுத்தாதான் பகவன் நாம மகிமையே புரியும், அதனுடைய பிரபாவம் என்னன்னு புரியும். பின்னையாய கோலமோடு பேரும் ஊரும் ஆதியாய் அப்படிங்கிறார். பின்னையாய கோலமோடுன்னா பின்னைனா நப்பின்னையாகிய நீலாதேவி, அவளோட சேர்ந்து பகவான் ராதாரமணன் ராதாவல்லவன் அப்படின்னும் நீலாரமணன் நீலாவல்லவன் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகாத்மியம் என்ன, அவதார ரகசியம் என்ன, அதோட பேரும் அப்படிங்கிறதுனால நாமத்தினுடைய பெருமை என்ன, ஊரும் அவன் அவதாரம் பண்ணுற அல்லது திவ்ய தேசங்களுடைய ஊரினுடையதான ஆதியும் என்னை யார் நினைக்கவர், அதை யார் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் கேட்குறார். இந்த இடத்துல வியாக்கியானத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். பெண்ணையாய கோலமோடு பேர்மூரும் ஆதியும் நின்னையார் நினைக்க வல்லர், இதர சஜாதியனாய் அவதரித்து நிற்கச் செய்தே சர்வ விசஜாதியமான வைலட்சண்யத்தை உடைய விக்கிரகம் என்ன அப்படிங்கிறார். பார்க்கறதுக்கு எல்லார போல இவெல்லாம் மனுஷால், அதில் இவனும் ஒரு மனுஷன். ஒரு இடைய ஜாதியில் அல்லது யாதவ குலத்தில் அவதாரம் பண்ணான், இடையர் ஜாதியில் வளர்ந்தான். இவன் ஒரு இடைய மாடு மேய்ச்சின்னு இருந்தான் அப்படின்னு இருக்காமல் இருக்கான். திடீர்னு பார்த்தா கோவர்தன மலையை தூக்கி கொடை பிடிக்கிறேங்கிறான். திடீர்னு பார்த்தா அப்படியே அக்னியை தாவாக்னி பட்சணம் பண்ணுறான், அக்னியே குடிக்கிறேங்கிறான். காளியனை அடித்து தொகைச்சி எடுத்து விரட்டுறான். இதெல்லாம் என்ன ஒரு மனுஷன் செய்யலா? ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணன் அப்படியே மண்டலம் போட்டு லட்சக்கணக்கான ரூபத்தை காட்டுறான், திடீர்னு மறைஞ்சு போகிறான். இதெல்லாம் யோகீஸ்வரால் கூட பண்ணிடுவாளேன்னா இதெல்லாம் பண்ணிடலாம். கீதை உபதேசம் பண்ணிட முடியுமான்னு? கீதைக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கே ஆளை காணும். அதுவே புரிஞ்சுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. பகவான் என்ன நினைச்சுன்னு இதை பேசினான்றதை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது. அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு எல்லார போல இவன் ஒரு மனுஷன்னு சொன்னால் கூட விசஜாதீயமான வைலட்சண்யத்தையுடைய விக்கிரகம் என்ன? ஆனால் மற்றவாளுக்கு இவன் விலட்சணமானவன், சகலேதர விலட்சணா ராமானுஜர் சொல்றார். எல்லாரும் போலையும் இருக்கானே தவிர ஆனால் விலட்சணமானவன். அது வித்தியாசம் பார்த்தா தான் புரியும், சூக்ஷ்மம் அவன் காட்டி கொடுத்தா தான் புரியும். அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு எல்லா மனுஷாளுக்கு மத்தியில் இவன் ஒரு மனுஷன் மாதிரி இருந்தாலும் வைலட்சணத்தை உடைய விக்கிரகம் என்ன? அவனுடைய விக்கிரகம், அவனுடைய ரூபமே விலட்சணமானது அப்படிங்கிறார். ஏன்னா நித்திய யௌவனம், 125 வயசுக்கு பார்த்தாலும் 15 வயசு 16 வயசு பையனாட்டம் காட்சி கொடுத்துருக்கார். இல்லை 20-25 வயசு பையனாகவே காட்சி கொடுக்குறார். கடைசி வீட்டில் நித்திய யௌவன சுரூபமாகவே காட்சி கொடுத்தான். அப்படிங்கிறச்ச அவள் அதுக்கு காரணம் என்னடானா, அவள் மற்றவனுடைய ரூபம்னா 100 வயசுக்கு கிழமை தள்ளாடின்னா கிடப்பான். அப்படி இல்லையே, அப்பவும் அப்படியே 25 வயசு பையனாட்டமே இருக்கார். அந்த வைலட்சண்ய விக்கிரம். அது மாதிரி அவதாரத்தில் குணச்சேஷ்டிதங்களுக்கு வாசகமான திருநாமங்கள் என்னென்ன? அவதாரத்தில் பகவானுடைய பேர் இயற்கையாக அவனுக்கு வச்ச பேர் நாராயணன், வாசுதேவன், கிருஷ்ணன் 3 பேர் வச்சார். கர்காச்சாரியர்னு பாகவதாதி புராணங்கள் சொல்கிறது. அந்த இயற்கையாக வச்ச பேர் அவனுடைய குணங்களுக்கு
இன்னென்ன குணங்கள் இருக்கிறதுனால அவன் பக்தவத்சலன். அப்படின்னா பக்தாள்கிட்ட வாத்சல்யம் உடையவன்ற குணம். சரணாகத வத்சலா, சரணாகத வத்சலன். இந்த குணங்களுக்கு வாச்சகமான நாமம், அதுக்குரிய பேர். அல்லது சேஷ்டிதங்கள். இப்போ கிரிதாரி, கோவர்தன கிரிதாரின்னா அவனுடைய சேஷ்டிதம். ஒரு கோவர்தன மலையை தூக்கி பிடிச்சான். காளிய நர்த்தனா அப்படின்னு சொல்கிறோம். காளியன் மேலே தலை மேலே நர்த்தனம் ஆடின சேஷ்டிதத்தை காட்டுறது அப்படின்றது. இல்லை ராசவிகாரி அப்படின்னா ராசலீல பண்ணினான் அப்படின்னு. நவநீத சோரன் அப்படின்னா வெண்ணை திருடி சாப்பிட்டான் அப்படிங்கிற சேஷ்டிதங்களுக்கு உரிய நாமங்கள் இருக்கு இல்லையா. யமுனா தீர விகாரி அப்படின்னா யமுனா தீரத்தில் யமுனை துறைவனைன்னு ஆண்டாளும் பாடுறான், விளையாடக்கூடியவன். அப்போ அவனுடைய சேஷ்டிதங்களுக்கு உரிய நாமங்கள், அவனுடைய ரூபத்தை சொல்லக்கூடிய நாமங்கள், அவனுடைய குணங்களை சொல்லக்கூடிய நாமங்கள், அவனுடையதான அவதாரத்தை இயற்கையாக கர்காச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்கள் வச்ச பேர் என்ன, இதை மாதிரியான நாமங்கள் இருக்கே அந்த வாசகமான திருநாமங்கள் என்ன. அப்போ பகவானுடைய ரூப சௌந்தர்யம் முதல்ல சொல்லிட்டார் அவதாரத்தில். அடுத்து நாமத்தை சொல்லிட்டார். அவதரித்த தேச பிரபாவம் என்ன. அவன் அவதாரம் பண்ண தேசம் மதுரா, அயோத்தியா, அது ஸ்ரீபெரும்புதூர், இல்லை திவ்ய தேசங்களில் அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா. அந்த அர்ச்சாவதாரமாக எழுந்துள்ள இருக்கிற திவ்ய தேசங்கள், அவ்விக்கிரகத்துக்கு நிதானம் என்ன, இவற்றை உடையனான உன்னை. இப்படிப்பட்ட ஒன்றை யார் நினைக்க முடியும், யார் புரிஞ்சுக்க முடியும்? யோசனை பண்ணி பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியாது. உன் புத்தி சாமர்த்தியத்தினாலாம் புரிஞ்சிக்க முடியாதுன்னு வேதமே சொல்கிறது. அப்பேற்பட்ட உன்னுடைய அவதாரம், அதில் உன்னுடைய ரூபம், உன்னுடைய நாமங்கள், அதில் உன்னுடைய திவ்ய தேசங்கள், நீ அவதாரம் பண்ண க்ஷேத்திரங்கள் எதையுமே நீ காட்டி கொடுத்தா புரிஞ்சுக்கலாமே தவிர யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லச்சே, நின்னை யார் நினைக்கவல்லர் அப்படிங்கிறதுனால நீர்மையால் நினைக்க அல்லது ஆர் நினைக்க வல்லர் அப்படிங்கிறார். பகவான் கிருபை இல்லைன்னா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறார் இல்லையா. அதில் நாமமும் ஒன்று. அப்போ இது மூணுமே வேற வேற இல்லை. திவ்ய தேசம், பகவான், பகவானுடையதான நாமம், இது மூணுமே வேற வேற கிடையாது. இது மூணுத்துக்குமே பிரபாவம் இருக்கு. இப்போ திவ்ய தேசத்தினுடைய பேரை சொன்னால் கூட போரும் தானே. அரங்கம் என்று அழைப்பராகில் அப்படின்னா திருமாலையில் கூட சொல்லிட்டு போகிறார். அப்போ ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு திவ்ய தேச பேரை சொன்னாலும் போகிறோம். திவ்ய தேசத்தில் வாசம் பண்ணால் போகிறோம். தத்தீர வாசினாம்னு சாஸ்திரமே சொல்லுது. அப்போ காவேரி தீரத்தில் ஏதோ ஸ்ரீரங்கத்தை எங்கேயோ ஒரு மூலையில் உட்காண்டிருக்கான். இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய வட்டாரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காண்டிருந்தான். அவன் பெருமாளையும் சேவிக்கலை, நாமத்தையும் சொல்ல, உபன்யாசங்கள் கேட்கல, ஒன்றுமே இல்லை. ஸ்ரீரங்க வாசம் மாத்திரம், பண்டரிபுர வாசம் மாத்திரம், அயோத்தியாபுர வாசம் மாத்திரம் அப்படிங்கிறதே போரும். திவ்ய தேச வாசமே போரும் ஒன்று. அப்படி இருந்ததால் தானே காளியனுக்கும் பகவானுடையதான இத்தனை திருவடி, இத்தனை தலையிலையும் திருவடி கிடைச்சதுக்கு காரணம் அவன் யமுனா தீரத்தில் பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணான்ற ஒரு பாக்கியம்தான். வேற ஒன்றும் அவன் பண்ணல. இருக்கிறவர்களுக்கெல்லாம் இம்சை தான் கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு. அப்போ திவ்ய தேசத்தினுடைய மகிமை எப்பேற்பட்டது. நாமமும் அப்படிதான். தெரிஞ்சோ தெரியாதையோ நீ அந்த நாமத்தை உச்சரிச்சுட்டியானா அந்த நாமம் என்ன பண்ணுண்டானா உன்னை க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்னு பண்ணிவிடும். உன்னை தர்மாத்மாவை ஆக்கி ஞானியா பண்ணி இதே ஜென்மாவில் மோட்சத்தை உள்பட கொடுத்துருன்றது திருநாம மகிமை. அது மாதிரி பகவானுடைய அவதார ரகசியம் தெரிஞ்சோ தெரியாதையோ அவனுடைய ரூபத்தை பார்த்தவன்லாம் வைகுண்டம் போயிட்டான். அவதாரத்தில் விரோதம் பண்ணுறதுக்கு வந்த கம்சன், அவனுடைய ஆட்கள் எத்தனை அசுரால் வந்தா, கடைசியிலனா இவனுடைய சம்பந்தம் பட்டத்தினாலேயே அவன் வைகுண்டம் போயிட்டா அப்படின்னு இருந்து. இல்லை சிசுபாலம் போயிட்டான், இவ்வளோ திட்டினவன். இப்போ சம்பந்தம் மாத்திரத்தினாலேயோ அந்த ரூபத்தை பார்த்ததுனாலேயோ அதனாலேயே அவளுக்கெல்லாம் வைகுண்டம் அப்படிங்கிறதுனால பகவான் அவதாரத்தில் அவனுடைய பேர், அவனுடைய திவ்ய தேசம் எல்லாமே ரொம்ப திவ்யமானது. அது அவனாக காட்டி கொடுத்தாலே ஒரே யாரும் புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் நாமத்தை எல்லாரும் சொல்கிறதுக்கு வாயில் வரமாட்டேங்கிறது சுலபமாக. ஏன்டானா இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறா. இது என்ன சாதாரண விஷயமா பகவன் நாமம்ன்றது அப்படிங்கிறத இந்த இடத்துல பிராசங்கமாக சொன்னார். மேலே அடுத்தது இந்த திருமசி பிரானுடைய பாசுரத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.